கரடியே, என்ன ஒரு சீட்டை மறைக்கிற? ஒழுங்கா போடுறா. ஆமாம், அவன் போட்டாலும் நீ ஆடிடுவ. இந்தா நான் போடுறேன், எடுத்துக்கோ. ஏய் நந்தாவை பாரு மச்சான். ஏய் நந்தா, என்ன விசேஷம்? காலையில் குளிச்சுட்டு ப்ரெஸ்ஸாக ரெடி ஆகிட்ட? என்னப்பா புனித யாத்திரைக்கு போகிற மாதிரி தெரியுது? அதெல்லாம் பொழப்பு இல்லாதவங்க செய்கிற வேலை. நமக்கு எதுக்கு? கோட்ரு, கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும். என்ன நந்தா, ஆளே ஒரு டைப்பாக இருக்கிற, பணம் வேற கேட்குற, என்ன விஷயம்? விட்றா கலாய்க்காத. எவ்வளோ வேணும்? ஒரு 1000மோ 2000மோ கொடு. டேய் நந்தா, பொண்ணுங்க தலைவாரி பூ வச்சா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனால் ஆம்பளைங்க தலைவாரி டீசன்ஸாக மாறுறான்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கும். அதுவும் லவ்வாக தான் இருக்கும். கேட்டுதானே நந்தா? போனா போய் தான் பார்ப்போமே. ஹலோ இல்லைங்க, எங்கே போகிறீங்க? இது பொம்பளைங்க வேலை செய்கிற இடம், உள்ளே போகக்கூடாது. ஊறுகாய் வாங்க போகிறேன். ஊறுகாயா? எவ்வளவு? ஒரு பாக்கெட்டு. 1 2லாம் அங்கே தரதில்ல, இது ஹோல்சேல் கம்பெனி. போய் பொட்டிகளில் வாங்கிக்க, போ. புது துணி வாங்கினது நந்தித்தாட்ட காட்டலான்னு பார்த்தா இந்த பண்ணாட உள்ளேயே விட மாட்டேங்கிறானே. இந்த ட்ரெஸ் அவகிட்ட காட்டலன்னா இது வாங்கினதே வேஸ்ட்டு. நந்தா, எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறோம், அவகிட்ட காட்டுறோம். கையெழுத்த உன் இடத்துல போடு. ஓகே நான் பார்த்துக்கிறேன். 10 ரூபா அனுப்ப முடியாதுங்க, ஆள் 10 கூட இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். எல்லாரும் 100 நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க. எது எடுத்தாலும் இலவசம். எப்படி நாடு உருப்பிடும்? நான் அப்புறமா பேசுகிறேன். கையெழுத்து போடு. ஏன் என்ன அவசரம் இருக்கு? வரிசையில் வா. ஆமாம், நின்று எண்ணி பார்த்துக்கிடு வா. எரிஞ்சு விழறோம். என்னடி மாதம் சம்பளம் வாங்கியிருக்க, முதல் செலவா என்ன பண்ண போற? சொல்றேன். ஏய் வால் நந்தா. ஏய் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுடி. தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீயும் என் கூட வாயே. நான் வரல, நீ போய் பேசிட்டு வா. வரேன். ஏய் நாளைக்கு பார்க்கலாம். ஏய் சித்ரா வரேன்டி. வாங்க போலாம். நீங்க வா. வேலை செய்யற இடங்க, கேட் முன்னாடி வேண்டாம். வாங்க. நான் வரல. அது என்ன அது? கரண்ட் கம்பத்தை விட்டு வரவே மாட்டேங்கிறீங்க. கம்பத்தில் சாஞ்சி நின்னா அதோட ஸ்டைலே வேற. சரி, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஓ, பணம் வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? என்னங்க உங்க பணம்? நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? நான் வந்தது பிடிக்கலனா சொல்லு, இங்கேருந்து போயிட்டே இருக்கேன். பின்ன வேற எதுக்கு வந்தீங்க? புதுசாக பேண்ட் ஷர்ட் வாங்கினேன், உங்ககிட்ட காட்டலான்னு வந்தேன். பசங்க புது ட்ரெஸ் போடுறத உன்ன மாதிரி பொண்ணுங்க பார்க்க தானே. அதான் பார்த்துட்டேனே. அப்புறம் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? டி நகர்லயே பெரிய கடை. 2 500 நோட்டு கொடுத்தேன், 1 ரூபா தான் மிச்சம் கொடுத்தான். அவ்வளோ விலையா? ஆமா, ஃபாரின் கிளாத். சரி, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஆள் அடிக்கிற வேலை. என்ன அடிக்கிற வேலை? மண் எடுக்கிற வேலை. கிரேன் ஆபரேட்டர். அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் தான். சரி, உங்களுக்கு லீவு கொடுப்பாங்களா? எனக்கு யார் லீவு தர்றது? நானே ராஜா, நானே மந்திரி. இல்ல, நாளைக்கு எங்க கம்பெனி லீவு. கோயிலுக்கு போலான்னு இருக்கேன். அதான். அதை ஏன் என்கிட்ட சொல்ற? நாளைக்கு நீங்க வந்து கரண்ட் கம்பத்துல சாஞ்சிக்கிட்டு எனக்காக வெயிட் பண்ண கூடாதுல, அதுக்கு தான் சொல்றேன். ஹலோ, பொண்ணுங்க பின்னாடி அலையிற ஆள் நான் இல்ல. சரி, போய் மண் எடுக்கிற வேலையை பாருங்க. முதல்ல உங்க தலையில இருக்கிற களிமண்ணை காலி பண்ணுங்க. சூர்யா மாதிரி சூப்பராக இருக்கும்ண்ணா. பரதேசி பைய. பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினாலே இப்படி தான் மானங்கெட்டு போய் நிற்கணும். ஹலோ, எதுக்கு தான் நீ கம்பத்துல சாஞ்சிக்கிட்டு ஸ்டைல் காமிச்சிட்டு இருந்தியா? காஸ்ட்லி ட்ரெஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு.
நான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற ஆள் இல்லைன்னு? ஆமாம் சொன்னேன். இப்போ கூட உன் பின்னாடி வரலையே, உனக்கு முன்னாடியே வந்துட்டேன்ல. சரி வாங்க உள்ள போய் சாமி கும்பிடலாம். நான் வரலப்பா, நீ போயிட்டு வா. ஏன் உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன கோவிந்த ராமசாமி கோஷ்டியா? அது என்ன புது கோஷ்டி? அதாங்க தசாவதார படத்துல கமல் சார் சொன்னாரு, கடவுள் இருக்காரு கடவுள் இல்லைன்னு. அம்மாடி, நான் கடவுளை நம்புறேன், ஆனால் நான் உள்ளே வரல. கடவுள் எனக்காக என்ன செஞ்சாரு நான் உள்ளே வந்து பூஜை பண்ணுறதுக்கு? சின்ன வயசுலேயே என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரித்து என்னை ரோட்டில் அனாதையாக விட்டார். படிப்பும் பாழா போச்சு. பெத்த அப்பனும் என்னை விரட்டி விட்டான். விரக்தியா பேசாத நந்தா, இனிமே எல்லாம் நல்லதுதான் நடக்கும். முதல்ல நல்லது நடக்கட்டும், அப்புறமா வரேன். அப்போ இங்க எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்க யார் எனக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதுக்கு? அப்படியா? இந்த கேள்வியை உனக்கு சாப்பாடோ மருந்துக்கு பணமோ கொடுத்தப்ப கேட்டிருக்கணும். பழையில போட்டுக்க இஷ்டம் இருந்தா போட்டுக்கோ, இல்லைனா அதோ பூ விக்குது பாரு அந்த பாட்டி, அதுக்கு போய் போட்டு விடு. வாங்க வாங்க தலைவர் ஜெயராமன் அவர்களே, வாங்க. என்ன கார்பரேஷன் எலெக்ஷன் வருதாமே, ஓட்டு கேட்க வந்தீங்களா இல்ல டொனேஷன் வாங்க வந்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, உங்ககிட்ட சின்ன உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ நம்பாளாச்சே, சின்ன உதவி என்ன பெரிய உதவியே கேளு, பண்ணிட்டு போறேன். அது ஒன்றும் இல்லைண்ணா, ஆக்கோட் சந்திரன் என்னை எதிர்த்து எலெக்ஷனில் நிற்கிறாருண்ணா. அவர் மட்டும் இல்லைன்னா நான் தானே ஜெயிப்பேன். நீங்கள் மனசு வச்சா தானே அண்ணனை ஜெயிக்க வைக்க முடியும். அந்த குரூப்பில் எவனும் அண்ணன் எடுத்து நிற்க கூடாதுண்ணா. என்ன ஜெயராமா, அந்த நாக்கவுட் சந்திரனுக்கா பயப்படுற? அவன் என்ன பெரிய பிஸ்தாவா அவன்? நான் அவனை கூப்பிட்டு பேசுறேன், நீ போ போய் எலெக்ஷன் வேலையை பாரு போ. அவனை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ண்ணே. அப்போ என்ன பண்ணலாம்? சந்திரனுக்கு சங்கூதி இல்லாமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுண்ணே, அண்ணன் ஜெயிக்கணும், உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். அண்ணன் லைஃபே உங்கள் கையில் தானே இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. ஐயா மனசு வச்சாதான் இந்த எலெக்ஷனில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஐயா ஏன் பேசிக்கிட்டு? ஜெயராமன் ஜெயிச்சாச்சு, போங்க போய் கலர் கலரா போஸ்டர் அடிச்சு விட்டுங்க, போய் வேலையை பாருங்க போங்க. ரொம்ப சந்தோஷம் மச்சான். சரகு மட்டும் சீக்கிரம் காலி ஆகுது மச்சான், ராத்திரி மட்டும் விடிவே மாட்டேன் மச்சி. நான் போய் சரக்கு வாங்கிட்டு வரேன். குட் நைட் மச்சான். கொடுத்துருங்க. ஏய் தூங்கடாதுங்க. எங்க போயிட்டானுங்க? ஒருத்தனையும் காணா. கிட்ட வராதீங்கடா. காப்பாத்துங்க. குடிச்சிட்டா என்ன பண்ண தெரியாதா உங்களுக்கு? சும்மா வர மாட்டேன். அறிவில்லை உங்களுக்கு? மச்சான் நந்தா கோவம் ஓடுடா, டேய் அவன் மென்டல் ஆயிட்டான்டா. ஐயோ ஏண்டி, ஏன் உன்னை யாரு நேரத்தில் தனியா வர சொன்னது? மெயின் ரோடு போய் ஷேரட்டை பிடிச்சி போயிடு. சரி, நான் ஒன்னும் இங்க வரல. நான் பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருந்தேன், எனக்கு ஓட்டே இருந்தது, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அந்த மேனேஜர் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்.
ஓ யாரா நீ யோ யாரா உள்ள வாடா சொல்றேன். இங்க போறா உள்ள வா சொல்றேன். இப்ப தெரியும்டா நான் யாருன்னு. தெரியல சார். டேய் எவன்டா எங்க மேனேஜர்? என்ன உனக்கு என்ன வேணுமா? டேய் பொம்பளை பிள்ளைகளை நைட் டைம்ல ஓவர் டைமா செய்ய சொல்ற மனுஷனா நீ? உங்கூட அக்கா தங்கச்சிங்க போறக்கல? ஏய் காசு நான் கொடுக்குறேன், ஓவர் டைம் செய்ய சொல்வேன், வேற ஏதாவது செய்ய சொல்வேன். அதை கேட்க நீ யாரா? நான் யாரா? தோ இப்ப காட்டுறேன்டா. ஏய் டேய் அதெல்லாம் ஊர்கா பண்ணடா. கம்பெனியே இருக்காது, காலி பண்ணிடுவேன். டேய் வேணாம் சொன்னா கேளுப்பா. அவனே கேள்வியாடா கேக்குறேன். இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஓட்டியாடா செய்ய சொல்றேன். உன்னை கேட்க ஆள் இல்ல நினைச்சியா? தொலைச்சிருவேன். காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு இலக்காரமா உனக்கு? என்கிட்டே சவுண்ட் கொடுக்குற? இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம். இனிமே நந்தித்தாவை ஓட்டி கீட்டுன்னு லேட்டா அனுப்புன நறுத்து ஊறுகா போட்டுருவேன். நான் ஓட்டி செய்றேன் இல்ல வேற ஏதோ செய்றேன், உனக்கு என்ன? பெரிய இவனாட்டம் கம்பெனிக்கு வந்து கலட்ட பண்ற. உனக்காக தான் நந்திதா. பைத்திய மாதிரி பேசாத. நீ பண்ண முட்டாள்தனத்தினால நீ உடைச்ச பொருளுக்கெல்லாம் மாசம் மாசம் ஏன் சம்பளத்துல இருந்து பணம் பிடிப்பாங்க. எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாத. இதான் கடைசி. அப்படிலாம் சொல்லாத நந்திதா. ஏதோ கஷ்டப்படும் போது உதவி செஞ்சியேன்னு சகஜமா பழகுனா உனக்கு அதுவே ரொம்ப சலுகையா போச்சு. எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏன் பிரச்சனைக்கு நீ வர வேண்டாம். உன் வேலையை பாரு. நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு தானே இருந்தேன். நீ தானே வெளியே வந்து என்கிட்ட பழகுன. சின்ன வயசுலயே அம்மா விழுந்த எனக்கு பாசம்னா என்னன்னு காட்டினதே நீதான். நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம்னால என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. என்னை வீட்டை விட்டு அனுப்பின என் அப்பனை கூட நான் நினைச்சதே கிடையாது. ஆனா உன்னை நினைக்காத நேரமே இல்லை நந்திதா. நிறைய என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா உன்னை பார்த்தா வார்த்தையே வராது. நான் உனக்கு என்ன முறைன்றது எனக்கு தெரியாது. ஆனா உன்னை இங்க வச்சிருக்கேன் நந்திதா. நான் செஞ்சது தப்பு தான் நந்திதா. அதுக்காக உன்னை என்னையும் பிரிச்சு பேசாத. எனக்கு பிடிக்கலையா என் முகத்தை பார்த்து நேரா சொல்லு. நான் இங்கே செத்து போயிடுறேன். போகாத சொன்னா கேளு. உன்னதான் நில்லு நந்திதா. போறியா? போ, திரும்பி பார்க்காம போ. வேண்டாம் சொன்ன கேளு. நந்தா, ஐயோ நந்தா நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே போடாத. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? கை விடு. எனக்கு என்ன உனக்கு என்ன? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? போ, போய் வேலைய பாரு. அப்படிலாம் சொல்லாத நந்தா. என்னாலே உன்னை விட்டு வாழ முடியாது. நீ என் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது நந்தா. நான் உன்னை உயிருக்கு உயிரா நினைக்கிறேன். நான் உன்னை விரும்புறேன் நந்தா. ஏ நந்தா, நந்தா டேய் என்னடாச்சு உனக்கு? கத்தி கீழே போடுறா. அடா போடுறானா? நம்மளா ஃப்ரெண்ட்ஸ்டா. எதுக்குடா இவங்களை அடிச்ச? இந்த நான் லவ் பண்ற பொண்ணு என்ன பண்ணாங்க தெரியுமா? டேய் என்னங்கடா இது? இந்த விஷயத்தை மறைச்சிட்டு நந்தா எங்களை அடிச்சிட்டான்னு மட்டும் சொன்னீங்க. இதை பாருங்கடா, நந்தா அந்த பொண்ணை லவ் பண்றான். இனிமேல் யாரும் அவன் விஷயத்தில் தலையிடக்கூடாது. புரிஞ்சுதா? இது அப்பவே சொல்ல வேண்டியதானே. எடுத்த உடனே அடிச்சா? நான் லவ் பண்ற பொண்ணு மேல கை வச்சா அடிக்காம கொஞ்சுவாங்களா? நந்தா தெரியாம பண்ணிட்டாங்க, விடு. டேய் சாரி கேளுங்கடா. அட கேளுங்கடா. சாரி நந்தா. அதான் சாரி கேட்டாங்களா? கத்தி உள்ள வை, உள்ள வை நந்தா. வாடா. டேய் கரடே கை கொடுத்து ஃப்ரெண்டாங்கடா. ராகண்டா. டேய் நீங்கள் கொடுங்கடா. சாரிடா. பர்ஸ்ல இது வச்சு நந்தா. அண்ணா நீங்க சொன்ன மாதிரி பசங்களை கூட்டு வந்துட்டேண்ணா. என்ன நந்தா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அன்னைக்கு பார்த்தது என்னோட ஒரு பக்கம், இது மறுபக்கம். சரி நேரம் மேட்டருக்கு வருவோம்.
எனக்காக நீ ஒரு கொலை பண்ணணும். தனியாவா இல்லை கூட்டமாவா? நீ சொல்லு. பட்ஜெட் என்னன்னு நான் சொல்கிறேன். கொலையா? ஐயோ, எங்களால் ஆகாதானே. அது சரி. முடியாதுன்னா எப்படி? ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே அதை பற்றி யோசிக்க வேணாம்? என்ன நந்தா, கூட இருக்கவங்களுக்கு தில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க வேணாம்? செய்ய போகிற வேலைக்கு கூலியை கரெக்டாக கொடுத்துட்றேன். எனக்கு வேலை சுத்தமாக இருக்கணும், விஷயம் வெளியில் தெரியக்கூடாது. ஆள் யாருன்னு சொல்லணா? கொலை கேஸ்ன்னு மாட்டிட்டோம், தப்பிக்கவே முடியாது மச்சான். இதை ஒன்று மட்டும் செஞ்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். நாங்கள் ரெடி. அட்வான்ஸ் அது அண்ணே, முன்ன மாதிரிலாம் காரில் ஈஸியாக பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாதுண்ணே. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இதெல்லாம் ஃபோனில் பேச வேண்டாம், நேரில் வாங்க, தலைவர்கிட்ட பேசிக்கலாம். வணக்கண்ணே. தம்பி, நீங்களும் யாரு? அண்ணே, நாங்கள் சுள்ளிக்குப்பத்துலேருந்து வந்திருக்கோம். அண்ணனை பார்க்கணுண்ணே. வெயிட் பண்ணுங்க, வருவார். வணக்கம் தலைவர். வணக்கம். அண்ணே, குப்பத்து பசங்க வந்திருக்காங்க. தம்பிலா வாங்க. வணக்கம் வணக்கம். தம்பிலா, யார் நீங்களாம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணே, நாங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற சுள்ளிக்குப்பத்து பசங்க. எலெக்ஷன் வேலை விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தோம். எலெக்ஷன் வேலைன்னு வந்தால் சும்மா கில்லி மாதிரி இறங்கி வேலை செய்வோம்ண்ணே. அதான் ஏதாவது வேலை இருந்தா. தம்பி, எலெக்ஷன் டைமு. நான் வேற உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்ல. உங்களை நம்பி எப்படி? தப்பா நினைக்காதீங்கண்ணே. தோ இவன் கரடி மணி, சீக்கிரம் பண்ணுற தலைவன். தோ இவன் இருக்கான் பாருங்க, ஆட்டோ ராம், தலை சீக்கிரம் பண்ணுற தலைவன். நம்ம கூட்டத்துக்கு எவ்வளோ ஆட்டோனாலும் வர வச்சிருவானே. ஆமாண்ணே. தோ இவனை பாருங்க, வணக்கண்ணே. சீக்கிரம் பண்ணுற தலைவன். ஆமாண்ணே. எல்லாம் மன்றத்து பசங்க. வேலைன்னு வந்துட்டா சும்மா இறங்கி வேலை செய்வோம்ண்ணே. ஓ, ரசிகர் மன்ற பசங்களா? ஆமாண்ணே. கட்சி பாகுபாடுலாம் பார்க்கறது இல்லைண்ணே. எங்களுக்கு பிடிச்சவராண்டா இறங்கி வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்போம். எங்களுக்கு வேணுங்கிறத உரிமையாக கேட்டு வாங்கி போனேன். என்ன மாதிரியே பொது சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, இந்த எலெக்ஷன் கேன்வாசிங்க, போஸ்ட் ஓட்டுற மேட்டர்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. சரி, ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் பாடுபடுவேன். ஏ டென்மார்க்கு, இவங்களாம் நம்ம பசங்க. இவங்களுக்கு வேண்டியது என்னன்னாலும் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கண்ணா. டேய், அண்ணன் ஜெயிக்கிறதுக்காக நம்ம ராவ பகல் பார்க்காம வேலை செஞ்சு அண்ணன் ஜெயிக்க வைக்கிறோம். புரியுதா? சரிங்கண்ணா. வெளில வெயிட் பண்ணுவோம். அண்ணன் நாகச்சந்திரன் வாழ்க. அண்ணன் நாகச்சந்திரன் வாழ்க. அண்ணன் நாகவுட் சந்திரன். என்ன பாக்குறீங்க? நம்மள மாதிரி அரசியல்வாதிங்க சினிமாக்காரங்களையும் சரக்கு வியாபாரியும் பழிச்சுக்க கூடாது. ரசிகர் மன்ற ஆட்களை அரவணைச்சு போனா தான் அரசியல் பண்ண முடியும். ஏய், அங்க பாரு உன் ஆள் நந்தாவ. என்னடி திடீர்னு அல்ட்ரா மாடர்னா மாறிட்டாரு? நீயே போய் கேளு. ஐயோ, எதுக்குமா வம்பு? நீயே போய் கேளு. வா, என்னன்னா போய் பாப்போமே. நந்தா, ஹேய், என்ன அப்படி பார்க்குற? நான் தான் நந்தா. என்ன இது ஒரே நாள்ல இவ்ளோ மாறிட்ட? இனி எல்லாம் அப்படிதான். வா, ஊரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். வந்து உட்கார். கூப்பிடுறாருல, புது வண்டி, ஆசையா கூப்பிடுறாரு. போயிட்டு வாடி. சும்மா ஜாலியா ஒரே ஒரு ரவுண்ட். எஸ், கரெக்ட் சிஸ்டர். பை. எல்லாத்துக்கும் ஒரு நமஸ்காரம் சொல்றியா? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன மகாஜனங்களே, என் பையன் ராமனுக்கு உங்க எல்லாரும் முன்னிலையில ஏன் நிறுத்த சொன்ன? அங்க பாரு, பூம்பு மாடாட்டம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நந்தா. அங்க போலாம் வாயேன். ஹே, நான் உன்னை கூப்பிட்டு வந்தது தெருவில் நடக்கிற வித்தையை பார்க்கறதுக்கு இல்ல, இப்போ ரிலீஸ் ஆன படம் பார்க்கறதுக்காக. படம்லாம் அப்புறம், முதல்ல அதை போய் பார்க்கலாம் நந்தா. வா. ஐயா, தலைய ஆட்ட சொல்லி கையில இருக்கிற காசை பிடிக்கணுவாங்க. தேவையா இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்ப அந்த பொம்மை மாடு ஆட்டத்தை பார்த்தே ஆகணும். அந்த 2 மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? கல்யாணம் மட்டும் தானா? அதுக்கப்புறம் கல்யாணம் மட்டும்தான். சீதா உனக்கு பிடிச்சிருக்கா? வெக்கப்படாம சொல்லுடா. நம்ம வீட்டு பொண்ணுல என்ன ஒசரம் உன்னோட கொஞ்சம் கம்பி அமுட்டான். சொல்லியா பொண்ணு வீட்டுக்காரே? இதான் என் மக சீதா. ஓ மக சீதாவுக்கு என் மக ராமனை கட்டிக்க சம்மதமானு கேட்டு சொல்லு. அம்மா சீதா, கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சிருக்கு. பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஜம்முன்னு இருக்கான். மாட்டேன்னு சொல்லாம கட்டிக்கம்மா. 3 கட்டு புல்லு கட்டும் 2 மூட்டை புண்ணாக்கு வாங்குறதுக்கு முன்பணமா பொண்ணு வீட்டாருக்கு இந்த பணத்தை உங்க முன்னாடி சாட்சியா வச்சு கொடுக்குறானுங்கோ. சீதா, இந்த அட்வான்ஸ் பணம் போதுமா? பத்தலையாங்க. பணம் பத்தலையா? வேற என்ன வேணும்? பட்டுப்புடவை வேணுமா? ரெடியா இருக்கு, இந்த அப்படியே. சீதாவா, பட்டுப்புடவை போதுமா? பத்தலையா? அதுவும் பத்தலையாங்க. வேற என்ன வேணும்? உள்பாடி வேணுமா? அது சரி, இது இல்லாம எப்படி ஜாக்கெட் போட முடியும்? இந்தாங்க.
சீதா நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க. திருப்தியா? இப்போ திருப்தியாங்க. தலையை ஆட்டின மாதிரியே தெரியலையே. ராமா மணமலையில் உட்காரப்பா. சீதாவை கொண்டு வந்து ராமன் பக்கத்தில் உட்காரவங்கப்பா. சீதாவுக்கும் ராமனுக்கும் உங்க முன்னாடி கல்யாணம். உங்க ஆசீர்வாதத்தோட நடக்க போகுது. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. ஏழைங்களுக்கு அதனால சரியா செய்யுங்க. என்னப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா. நல்லா இரு. நம்ம ஏரியா முருகன் உங்க மேல ரொம்ப பாசம். சரி. ஃபர்ஸ்ட் சும்மா தான் இருக்கிறான். பார்த்து எங்க தெருவில் இருக்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு சரி நந்தா நல்ல பசங்களா வச்சிருக்கீங்க. எலெக்ஷன் முடியட்டும், நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் திருப்தியா செய்யலாம். சரிங்க அசைச்சிருங்க. என்ன அப்படி பாக்குற? உன் அழகான காலுக்கு ஏதோ ஒன்று குறையுதேன்னு பார்த்தேன். என்ன? கண்ணை மூடு சொல்றேன். இப்ப கண்ணை தர. ஹாய் கொலுசு. வெறும் கொலுசு இல்ல, வெள்ளி கொலுசு. குடு, நானே போட்டு விடுறேன். சரியா? எங்க அம்மா கேட்டா என்ன சொல்றது? உன் மருமகன் கொடுத்தான்னு சொல்லு. நல்ல கதையா இருக்கே. வேணா உங்க அம்மாவுக்கும் ஒன்று வாங்கி தரேன், கொண்டு போய் கொடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல நமக்கு நல்லது நடந்ததுக்கு அப்புறம் நானே எங்க அம்மா கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் நீ கொலுசு மாட்டு, நானே என் காலை தரேன். கையத்தறியோ காலத்தறியோ பார்க்கலாம். ஆமா, நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். புது சட்டை போடுற, பெரிய பைக் வாங்கியிருக்க, கை நிறைய பணம், இப்ப வெள்ளி கொலுசு வேற. இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்க இருந்து வந்தது பணம்? அதுவா, மண்ணெடுக்க புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. வெயிட் பார்ட்டி, கை நிறைய பணம் கொடுத்தான். நாளையிலேருந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரி, பணத்தை வீண் செலவு பண்ணாத. ஐயோ நேரம் ஆயிடுச்சு, அம்மா காத்துட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். மருந்து சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேம்மா. வயசு பொண்ணு நேரத்தோட வீட்டுக்கு வரலன்னா மனசு படபடன்னு அடிச்சுக்குது. ஏம்மா லேட்டு? இன்னைக்கு ஓட்டி இருந்துச்சா? ஆமாமா, அதுவும் ஓட்டி மாதிரி தான். அம்மா பசிக்குதுமா. இதோ உடனே எடுத்து வைக்கிறேம்மா. நான் முகம் கழுவிட்டு வரேன். கடவுளே. போதுமா? நந்திதா, என்னடா அம்மா எப்போ பார்த்தாலும் இதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு தப்பா நினைக்காதம்மா. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கம்மா. நான் மாப்பிள்ளை பார்த்தாலும் நீ வேணாங்கிற, நீ யாரையாவது விரும்புறியான்னு கேட்டாலும் இல்லைங்கிற. அப்படி யாராவது உன் மனசுல இருந்தா சொல்லுமா, அந்த பையனுக்கே உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அம்மா, இதை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். கூடிய சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேம்மா. கவலைப்படாத, நீயும் சாப்பிடு. சரிம்மா, சாப்பிடு. இந்த தடவை அவங்க தலைகீழா நின்னாலும் ஜெயிக்க முடியாது. நம்மளுக்கு இந்த கள்ள ஓட்டு போட்டு காசு கொடுக்குற கலாச்சாரமே தேவையில்லை. நல்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க போறோம். என்ன சொல்றீங்க? ஏ நந்தா, என்ன அங்கே நின்னுட்ட? இங்க வா. ஏய், நீ முக்கியமான ஆளியா? பக்கத்துல உட்காரு. இல்லண்ணா பரவாயில்லண்ணா, நீ என் தம்பி மாதிரி உட்காரு. இருக்கட்டும்ண்ணா, பரவாயில்லண்ணா. பழக்கமான கொஞ்ச நாள்லயே என் மனசுக்குள்ள வந்துட்டயா நீ. உட்காரு. அண்ணா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் மறந்துடாதீங்கண்ணா. டேய், மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டியா? மறக்கிற ஆளாடானா? ஐயோ அப்படிலாம் இல்லண்ணா. டேய், அண்ணன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் கேள்றா, நான் செஞ்சு தர்றேன்டா. அண்ணா, இன்னைக்கு நம்ம ஏரியால உங்க பேர்ல அன்னதானம் பண்றோம். நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், ஏரியா மக்களும் சந்தோஷப்படுவாங்கண்ணே. டேய் வாடா, எங்க வீட்ல இருந்து சாப்பாடு வந்திருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்க போவோம். வா. இல்லண்ணே, நீங்க வந்து மக்களோட மக்களா சேர்ந்து சாப்பிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. மக்கள் நம்பிக்கை தான்டா முக்கியம். நீங்க எல்லாரும் இருந்துங்க சாப்பிடுங்க, நான் தம்பியோட போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, நீங்க திடீர்னு வரேன்னு சொன்னதுனால கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க முடியலண்ணே. அண்ணே வாங்கண்ணே. போஸ்டர் கஸ்ட்லாம் பிரமாதப்படுத்தி வச்சிருக்கேன். போலாண்ணே. வெரி குட் வெரி குட். வா வா வா.
வணக்கம் வணக்கம். குடிக்கிற தண்ணியில சாக்கடை தண்ணி கலந்துருச்சுங்க ஐயா. எலெக்ஷன் முடியட்டுமா, இதை முதல்ல பார்க்க சொல்றேன். நந்தா இதை பார்த்துக்க, குறிச்சு வச்சுக்க. சரி. வாங்க ஐயா. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். எங்க உங்க ரெண்டு பேரும்? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க அனுப்பியிருக்கேனே, வந்துருவாங்க, நம்ம போலாம். பக்கம் தானே, நீ போனோடனே ரெண்டாவது பாட்டு சத்தம் கூட கேட்குது பாருங்க. வேண்டாம், தப்பு பண்ற. நான் யாரும் தெரியாம மோதுறேன். உன்னை உரு தெரியாம பண்ணிடுவேன்டா. ஏய், பீஸ் பீஸா பண்ணிடுவேன். ஏய் ஏய், ஆள் தெரியாம மோதுறீங்கடா. அண்ணா நாக்சந்திரானா, இது ஒன்றும் குத்து சண்டை இல்லை, ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணுறதுக்கு. ஏய் வேண்டாம். ஏய், இது மாதிரி ஒரு இடத்துல தன்னந்தனியா வந்து நின்னு 5 பேர் கையில லாங் சைஸ் அருவாவோட உன்னை ரவுண்டு கட்டி சுத்தி நின்னா நீ வெறும் செத்த பாம்புக்கு சமம், புரியுதா? ஏய் வேண்டாம்.